ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ட்ரிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன ட்ரிக்குன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் சேனல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த ட்ரிக்கு. அப்படி என்னடான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லோரும் என்ன பண்ணுவோம், யூடியூப் சேனலில் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுவோம். ஆனால் வியூஸ் போகலை, அப்புறம் வந்து ரெவென்யூ வரல, மானிட்டேஷன் எனேபிள் ஆகுறவங்களுக்கும் சரி, நார்மலாக இருக்கிறவங்களுக்கும் சரி வியூஸ் போகலை. அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெவென்யூ வந்துட்டு அதிகமாக வரல, வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஃபீல் பண்ணிகிட்ருப்பீங்க. புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பித்தவங்களுக்கு டக்குன்னு என்ன பண்ணுவீங்க. அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு யூடியூப்பில் வந்துட்டு பார்த்திங்கன்னா டேக்ஸ்லாம் கரெக்டாக தானே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். டேக்லாம் கூட நிறைய டேக் யூஸ் பண்ணுறேன். 500 டேக் கொடுத்துருக்காங்க லிமிட்டெடு. அந்த 500 டேக்கையும் யூஸ் பண்ணுறேன். ஆனால் எனக்கு ஏன் வியூஸ் போகலன்னு சொல்லிட்டு ஒரே டவுட்ஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருப்பீங்க. ஒன்றுமே புரியாத தீவிரமாக யோசிப்பீங்க. அடுத்தது என்ன பண்ணுவீங்க, இந்த மாதிரி டேக்லாம் நான் அப்லோட் பண்ணேன். 500 டேக்கையும் ப்ராப்பராக யூஸ் பண்ணேன். ஆனால் வந்துட்டு வீடியோவும் வந்துட்டு நம்ம கொஞ்சம் நல்லா இதுவாக தான் பண்ணோம். தம்ப்லைன்லாம் நல்லா எடிட் பண்ணேன். ஆனால் வியூஸ் போகலைன்னு சொல்லிட்டு எல்லோரும் இந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணிகிட்ருப்பீங்க. அது ஏன் போகலை, எதுக்கு போகலைன்ட்டுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏன் போகலைன்னா, நம்ம என்ன எல்லோரும் யோசிக்கிறதுன்னா, புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறவங்க, க்ரோத் ஆகிறவங்களுக்கெல்லாம் நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா யூடியூப் சேனலில் வீடியோவுக்கு தான் டேக் கொடுப்போம் தவிர, ஆனால் சேனலுக்கு டேக் கொடுக்கவே மாட்டோம். அப்படின்னு ஒன்று இருக்குதான்னு கூட ஒரு சில பேர் யோசிப்பீங்க. நம்மளோட சேனலுக்குன்னு டேக்ஸ் இருக்குது. டிஃபால்ட் சேனலுக்கு கீவேர்ட்ஸ் இருக்குது. டிஃபால்ட் டேக்ஸ்ன்னு ஒரு டேக் இருக்குது. இதெல்லாம் நம்ம ப்ராப்பராக இதை கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் தான் நம்மளோட வீடியோஸ்லாம் வியூஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் 100% கிடைக்கும். அது எப்படி, எங்கே செட்டிங்ஸ் இருக்குது, நம்ம டேக் என்னென்ன கொடுக்கணும், கீவேர்ட்ஸ் என்னென்ன கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். வாங்க அந்தந்த ஸ்டெப்ஸை வந்துட்டு நம்ம எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது, அந்த செட்டிங்ஸ் எங்கே இருக்குது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த வீடியோக்குள்ளே. நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா நார்மலாக குரோம் ப்ரௌசர் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கங்க. அதை ஓப்பன் பண்ணின்னு அப்படின்னா நம்ம சர்ச் பாரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ytstudio.com வச்சு சர்ச் பண்ணிக்கங்க. நான் வந்துட்டு யூடியூப்னு சொல்லிட்டு அதில் .com வச்சுருங்களேன், அதெல்லாம் டேரெக்டாக உள்ளே போகிறேன். அது உள்ளே போனோடனே இந்த மாதிரி தான் வீடியோ ஷோ ஆகும். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா டெஸ்க்டாப் மோட எனேபிள் பண்ணிக்கிங்க. அப்பயே டெஸ்க்டாப் மோட எனேபிள் பண்ண உடனே உங்களோட வந்துட்டு ஜிமெயில் ஐடி காமிக்கும். அது மூலிமா தான் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த லோகோவை வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னே யுவர் சேனல் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே கஸ்டம்ஸ் சேனல்னு ஒரு ஆப்ஷன் காமிப்பாங்க. அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே ஒரு ஒய்டி ஸ்டுடியோ ஆப் மூலியமாக studio.com ஓப்பன் ஆகும். அதை ஓப்பன் பண்ண உடனே இதில் எங்கடா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் யோசிப்பீங்க. எல்லோரும் பண்ணுற தப்பே, நான் வீடியோவுக்கு டேக் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கரெக்டாக எனக்கு வியூஸ் போகலை, சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகலை, அப்புறம் வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகலை, அப்புறம் சர்ச் இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட வீடியோஸ் எதுவும் ஷோ ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. அதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம பண்ணுற தப்பு. மொதல் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறப்போ அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லாம் அவசரத்தில் வந்துட்டு இந்த மாதிரி தான் யோசிப்பீங்களே தவிர, நம்மளோட studio.comக்குள்ளே நம்மளோட லாகின் பேஜுக்குள்ளே அதில் வந்து மானிட்டேஷன் பேஜுக்குள்ளே அதுக்குள்ளே செட்டிங்ஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கீவேர்ட்ஸும் டிஃபால்ட்டு டேகும் கொடுக்காம மறந்துருப்பீங்க. அதை வந்துட்டு கண்டிப்பாக கொடுத்துங்க. அதை கொடுக்காம நம்மளோட வியூஸோ எதுவுமே போகாது. அது எப்படி கொடுக்குறதுன்னு இந்த வீடியோவில் இந்த ஸ்டெப்ஸில் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த பேஜ் வந்தோடனே செட்டிங்ஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். செட்டிங்ஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே நம்மளாம் யோசிப்போம்னா இங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம். அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேனல்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். சேனல்னு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே கண்ட்ரி ஆஃப் த ரெசிடென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனுக்கு இருக்கும். பேசிக் இன்ஃபர்மேஷனில் கண்ட்ரி வந்து செலக்ட் பண்ண சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கண்டிப்பாக செலக்ட் பண்ணிக்கங்க. அதை செலக்ட் பண்ணாமல் நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணால் எதுவுமே இதுவாகாது. முடிஞ்ச அளவுக்கு இதை ஸ்டார்டிங்கில் ஓப்பன் பண்ண சொல்லி இதெல்லாம் வந்துட்டு ஸ்டெப்ஸை வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு இது பண்ணி வச்சுக்கோங்க. அதை இந்தியன் கொடுத்த உடனே இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா கீவேர்ட்ஸ்
இந்த வீடியோ பார்த்த பிறகு வீடியோ எதனா அப்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அப்லோட் பண்ணவே பண்ணாதீங்க. இந்த வீடியோவை பார்த்து முடிச்சிட்ட பிறகு என்னென்ன ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்ண பிறகு அப்லோட் பண்ணுங்கள். ஆட் கீவேர்ட்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ண உடனே இது ஏன் கேட்குதுன்னா, உங்களோட யூடியூப் சேனல் காமன் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஃபுட் வீடியோனா ஃபுட் வீடியோ, டெக் வீடியோனா டெக் வீடியோ, ரிவ்யூ வீடியோனா ரிவ்யூ வீடியோ, இந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ என்னோடய யூடியூப் சேனலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, யூடியூப் பற்றி வீடியோஸ் போடுறேன், மொபைலை பற்றி வீடியோஸ் போடுறேன், டெக் வீடியோஸ் பற்றி போடுறேன், ஆப்ஸ் வீடியோஸ் பற்றி போடுறேன். அப்படின்றப்போ காமனாக எது எதெல்லாம் வந்துட்டு யூடியூப் வந்துட்டு உடனே சர்ச் இன்ஜினில் எடுத்துக்குதுன்னு பார்க்கணும். இப்போ யூடியூப்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எடுத்துக்கும். அதில் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு டேக்காக யூடியூப்னு போட்டுடுறேன். அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். பார்த்தீங்களா, டேக் மாதிரி ப்ளேஸ் ஆகிடுச்சிங்களா. ரெண்டாவது வீடியோஸ் எதை பற்றி போடுறேன்னா ஆப்ஸ் பற்றி போடுறேன். நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். சரி, அடுத்தது பார்த்திங்கன்னா எதை பற்றி போடுறேன்னா மொபைல் பற்றி போடுறேன். மொபைல் டிப்ஸ் அதை பற்றி போடுறேன். நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்த உடனே வேறு என்ன பற்றி போடுறேன், யூடியூப்பு பற்றி போடுறேன், ஆப்ஸை பற்றி போடுறேன், மொபைலை பற்றி போடுறேன். அப்புறம் எதை பற்றி போடுறேன்னா வச்சுங்களேன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா இருக்கும். அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா வீடியோ எடிட்டிங் இந்த இதை பற்றி போடுறேன். இந்த மாதிரி முக்கியமான கீவேர்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக 500 வர வரைக்கும் இதில் வந்துட்டு கீவேர்ட்ஸை ஆட் பண்ணிக்கிங்க. யூடியூப் இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக கீவேர்ட்ஸை ஆட் பண்ணாமல் உங்களோட வீடியோ அப்லோடு இதுக்கப்புறம் பண்ணாதீங்க. இந்த மாதிரி கீவேர்ட்ஸை ஆட் பண்ணிக்கின்னு கண்டிப்பாக வீடியோவை அப்லோட் பண்ணுங்கள். இது எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி சும்மா நார்மலாக நான் வந்துட்டு சும்மா பேசிக்காக தான் உங்களுக்காக நான் வேறு ஒரு யூடியூப் சேனலில் இந்த ஸ்டெப்ஸை வந்துட்டு நான் கம்ப்ளீட் பண்ணேன். இதை சேவ் பண்ணிக்கிறேன். இது எதுக்குன்னா, நம்மளோட சர்ச் இன்ஜினில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக நம்மளோட வீடியோஸை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் கொண்டு வரதுக்கான அதிகபட்ச வாய்ப்புகள் இந்த இதில் தான் கிடைக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க கண்டிப்பாக இந்த செட்டிங்ஸை வந்துட்டு இந்த கீவேர்ட்ஸ் ஆட் பண்ணாமல் வீடியோவை இதுக்கப்புறம் அப்லோட் பண்ணாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, நம்மளை அப்லோட் பண்ணுறது வீடியோஸ்லாம் வியூஸும் போகாது, ரெவன்யூவும் வராது. நம்ம என்ன தான் கஷ்டப்பட்டு இது பண்ணாலும் எல்லோரும் வீடியோ வந்துட்டு பார்த்திங்கன்னா 1 மந்த் 7 மந்த் அப்படின்னு சொல்லிட்டு 1K வியூஸ் 5K வியூஸ் 10K வியூஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வரும். எப்படின்னு யோசிப்பீங்க. அது இப்படி தான். இது வந்துட்டு கீவேர்ட்ஸ். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா டிஃபால்ட் டேக்ஸ்னு நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது. யூடியூப் சேனலுக்கு தனியாக இருக்குது. அது எப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் ஏதாவது டவுட்ஸ் அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கமெண்ட் ஏதாவது தேவைன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கு ரிலேட்டிவான வீடியோஸை நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.